அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளை குறித்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லும்படி சொன்னார்கள். அதனால எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, ஏசாயா 54 அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. இந்த காலை வேளையில வந்திருக்கிற அருமையான பிள்ளைகள், அவர்கள் பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடைய என்று வேதம் சொல்லுகிறது. பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டவர்களுடையது? சிறு குழந்தைகளை போல. ஆமென், அல்லேலூயா. சிறு குழந்தைகளை போல நாம் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. அப்படிதான் பைபிள் சொல்லுது இல்லையா? சிறு குழந்தைகளை போல நாம் மாறாவிட்டால் நாம் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி. அதனால பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இது நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்றாலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்முடைய கரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் தந்தது. அல்லேலூயா. கர்த்தரை அல்லாமல் நமக்கு குழந்தைகள் வரவில்லை. கர்த்தர் நமக்கு, ஏன்னா உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி இந்த பிள்ளைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி விசுவாச பிள்ளைகளை கூட பாஸ்டருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாம் யாரு? உண்மை உள்ளவர்கள். சொல்லுங்க, உண்மை உள்ளவர்கள். அல்லேலூயா. உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை பாஸ்டருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். விசேஷமாக இந்த இடத்துல இருக்கிற கூடி வந்திருக்கிற சிறு பிள்ளைகளை கர்த்தரே தந்திருக்கிறார். கர்த்தரே தந்திருக்கிறார். ஆனால் இந்த பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். இன்றைக்கு பிள்ளைகளை குறித்த கவலை ஒவ்வொரு பெற்றோருக்கும் அதிகரித்து கொண்டு வருகிறது. நாம் வளர்ந்த நாட்களிலே இருந்த சூழ்நிலை வேறு. நாம் வளர்ந்த நாட்களிலே டிவி கிடையாது. நாம் வளர்ந்த நாட்களிலே தேற்று பக்கம் நாம் ஒதுங்கினது கிடையாது. நாம் வளர்ந்த நாட்களிலே செல்போன் கிடையாது. நமக்கு பரிசுத்தமாய் இன்றைக்கு வாழ்வதற்கும் ஒழுங்காய் வாழ்வதற்கும் நமக்கு சாதகமான சூழ்நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு பக்கத்திலேயே செல்போன் இருக்கிறது, வீட்டிலே பெரிய பெரிய டிவி இருக்கிறது. சூழ்நிலை, அவர்களுடைய சூழ்நிலையை கெடுக்கக்கூடிய மிகப்பெரிய சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. அடுத்த தலைமுறை பிள்ளைகளை நினைக்கும் பொழுது நமக்கு பயமாகத்தான் இருக்கிறது. எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. என்றால் வெளியில போகும்போதெல்லாம் வரும்போதெல்லாம் என் பிள்ளை பத்திரமாக திரும்பி வர வேண்டும். பெண் பிள்ளைகளை குறித்த பயங்கரமான கவலை நமக்கு இருக்கிறது. பாருங்க, பெண் பிள்ளைகளை வீட்டில் வைத்து நாம் மெயின்டைன் பண்ணி விடலாம். ஆண் பிள்ளைகளை வீட்டில் வைத்து மெயின்டைன் பண்ண முடியாது. பெண் பிள்ளைகளை வெளியே அனுப்ப முடியாது. பெண் பிள்ளைகளை எங்க அனுப்ப முடியாது? வெளியே அனுப்ப முடியாது. பத்திரமா வருவாங்களோ, என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ. இன்னைக்கு பயங்கரமான காரியங்கள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இது கடைசி காலம் என்று நமக்கு தெரியும். யாருக்கு எந்த உத்தரவாதம் கொடுக்க முடியவில்லை. அதனால பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை நாம் தைரியமாய் வெளியே அனுப்பி விடுகிறோம். பெண் பிள்ளைகளை தைரியமாய் வெளியே அனுப்ப முடியவில்லை. ஆண் பிள்ளைகளை வீட்டில் வைத்து மேய்க்க முடியவில்லை. கரெக்டா நான் சொல்றது? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன் சமாதானம் பெரிதாக இருக்கும். அவ்வளவுதான். நம்ம வளர்க்கிற பிள்ளைங்க என்னமே நல்லா வராதுங்க. எனக்கு ஒரு விஷயம் தெரியும். சிம்சோன் பிறக்கும் பொழுது அவங்க அம்மா அப்பா கேட்டாங்க, இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும், இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும்? தேவதூதன் சொல்லுகிறான், இந்த பிள்ளை திராட்சை செடியினால் செய்யப்பட்ட எதையும் சாப்பிடக்கூடாது, மதுபானம் குடிக்க கூடாது, தீட்டான ஒன்றையும் புசிக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க உங்க கண்டிஷன் கொடுத்துட்டு இப்படித்தான் இந்த பிள்ளையை வளர்க்கணும்னு சொன்னாங்க. அவங்க அந்த மாதிரி தான் வளர்த்தாங்க. ஆனா சிம்சோனுடைய முடிவு என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம வளர்க்கிற பிள்ளைங்க நம்மள மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்மளாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி சொல்றோம். ஆனால் ரட்சிப்புக்கேற்ற கிரியை நம்ம இடத்துல இல்லை. உண்மையா? உண்மையா? ஏன்னா நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், ஆண்டவரே என் பிள்ளை மேல உமது கரம் இருக்கணுயா. அல்லேலூயா. இயேசுவானவர் மீது கர்த்தருடைய கரம் இருந்தது. யோவான் ஸ்நானகன் மீது கர்த்தருடைய கரம் இருந்தது. அவருடைய கரம் நம்முடைய பிள்ளைகள் மேல் இருக்கும் என்று சொன்னால், நம்ம மேல் கர்த்தருடைய கரம் இருக்கும் என்று சொன்னால், நாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்போம். நம்முடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய, அதாவது நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவுதான் பலகீனமாக இருந்தாலும், எவ்வளவுதான் நன்றாக படிக்காதவர்களாக இருந்தாலும், ரொம்ப வீக்கா இருந்தாலும், நம்முடைய கர்த்தர் அல்லேலூயா எவரையும் பலப்படுத்தவும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் நாம் ஆராதிக்கிற தேவனாலே முடியும். ஆமென், அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் யாரு? ஜீவனுள்ள தேவன். ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவன். சர்வ வல்லமையுள்ள தேவனாலே எல்லாமே கூடும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனுடைய கரத்தில் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறபடினால நான் விசுவாசிக்கிறேன், இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வருகிற நாட்களிலே இவர்கள் சாதாரணவருடைய கரத்தில் இருக்கவில்லை, தேவாதி தேவனுடைய சர்வ வல்லவருடைய கரத்தில் இருக்கிறபடினாலே இவர்களை பலப்படுத்துகிற தேவன் வருகிற நாட்களிலே இவர்களை பெரிய பெரிய அதிகாரிகளாகவும் பெரிய பெரிய கோல்டு மெடலிஸ்டுகளாகவும் கர்த்தர் உருவாக்குவார்.
நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. காரணம், நான் படிக்கும்போது மேக்ஸில் ரொம்ப வீக்கு, ஜஸ்ட் பாஸ் தான் நான் பண்ணுவேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் 9th 10th வரும்போது எனக்கு ஒரு அருமையான டீச்சர் ஒருத்தர் வந்தார். அவர் பேர் ஜவஹர் மாரியப்பன். எப்படிப்பட்ட மக்கான ஸ்டூடெண்ட்டை கூட அவர் பாஸ் பண்ண வச்சிருவாரு. பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட் எல்லாம் செண்டம் வாங்க வச்சிருவாரு. அல்லேலூயா. அவ்வளோ அழகா சொல்லி கொடுப்பாரு, அவ்வளோ அழகா சொல்லி கொடுப்பாரு. கடைசியில் நான் 10th படிக்கும்போது 96 மார்க் வாங்கினேன். அல்லேலூயா. காரணம் எனக்கு கிடைச்ச நல்ல டீச்சர், எனக்கு கிடைச்ச நல்ல கோச்சர். இன்றைக்கு நமக்கு நல்ல டீச்சர் ஒருவர் இருக்கிறார், நமக்கு கிடைத்த நல்ல ஒரு போதகர் இருக்கிறார், நல்ல ஒரு கோச்சர் இருக்கிறார். அவருடைய கரத்தில் நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் அந்த உலகத்தில் வருகிற நாட்களில் கோல்டு மெடலிஸ்டாக, IAS ஆக, IPS ஆக, நல்ல தலைவர்களாக, லஞ்சம் வாங்காதவர்களாக, பொருளாசை இல்லாதவர்களாக, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக, நல்ல சாட்சி உள்ள தேவ பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகள் எழும்புவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்ம பிள்ளைகளை குறித்து நம் கவலை நமக்கு தேவையில்லை. அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நன்றாக பிள்ளைகள் வருவார்கள். அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா.